பேபி 3க்கு ஆக்சுவலி நாங்க போனது எங்கன்னா, எங்க அம்மா, அப்பாவோட இடத்துக்கு நாங்க கண்டிப்பா போயிருந்தோம். இப்ப எங்க வீட்ல போயிட்டு அப்பாட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பேபி 3 ப்ராப்பரா போனோனே, நாங்க மேரேஜ் பண்ண இடத்துக்கு தான் போனோம். ஸோ ஓகே. சேம் ஹோட்டல், சேம் கோயில் எல்லாம் போயிட்டு, நாங்க எங்களோட லவ்வ நாங்களே ரீகால் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு ப்ராமிஸ் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி இயர் கண்டிப்பா நம்ம எங்க மேரேஜ் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்து, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அந்த மெமரீஸ் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இப்பதான் மேரேஜ் ஆச்சு, நமக்கு கையில குழந்தை வந்துருச்சா? ஒரு குழந்தையோட வந்திருக்கோமாங்கிற ஃபீல் அது வந்து அப்பதான் அந்த இன்ஸ்டன்ட் நம்ம மறக்க மாட்டோம் எப்பவுமே. கண்டிப்பா. ஸோ அதுக்காக நாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்க தான் கூட்டு போயிட்டு வந்தோம். அங்க ஒரு 3 டேஸ் இருந்துட்டு வந்தோம். ஓ, சூப்பர் நைஸ் மேம். அண்ட் உங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டைகள்லாம் வரும்னா, அந்த சண்டை வந்து எந்த மாதிரி இருக்கும்? அண்ட் நீங்க சார் திட்டலாம் செய்வீங்களா? அது திட்டிருவேன்டா. ஓகே. என்ன அண்ட் அந்த கண்டிப்பா திட்டுவேன். திட்டுறதுலாம் எப்படி இருக்கும் மேம்? திட்டுறதா? கொஞ்சம் நான் கோவம் வந்தா கொஞ்சம் வார்த்தைய விட்டுருவேன். அந்த ஓகே. மாரி தான். எனக்கு ஒரு வார்த்தைய விட்டா அவருக்கு பிடிக்காது. அவர் எப்படின்னா, எவ்வளோ கோவம் வந்தாலும் அமைதியா இருக்கிற கேரக்டர். ம், ம். எனக்கு கோவம் வந்தா நான் படபடன்னு பேசுற கேரக்டர். ஓகே. ஸோ 2 ஆப்போசிட்டா அவர் எப்படின்னா 2 நாள் ஆற விட்டு வந்து பேசணும் பாரு. எனக்கு இமிடியேட்டா சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைப்பேன். அந்த மாரி ஓகே. நடக்கும். ஸோ அப்புறம் கடைசியில என்ன நான் தான் தேவையில்லாம போய் வம்புக்கு இழுத்து சண்டைக்கு வா கூப்பிடுற மாரி போய் கூப்பிட்டு, ஓகே. அப்புறம் நானே ஆரம்பிச்சு நானே ஒரு எண்ட் கார்டு போடுவேன். அந்த மாரி தான் நடக்கும்.